தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது? அவருடைய உடல்நிலை தொடர்பான தற்போதைய தகவல் என்னவாக இருக்கின்றன? தாயுமானவன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நேற்று முன்தினம் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். வழக்கமான உடல் பரிசோதனைக்காக அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஓரிரு நாட்கள்ல சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்புவார் என தேமுதிக அலுவலகத்தின் சார்பில் செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததன் காரணமாக தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை என்பது இந்த மருத்துவமனையில அளிக்கப்பட்டு வருவதாக தேமுதிக அலுவலகத்தின் சார்பில் தற்போது செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயகாந்தை பொறுத்தமட்டில் சென்ற மாதம்தான் இதே மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். சளி, இடைவிடாது காய்ச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சென்ற மாதம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் என்பது அவ்வப்போது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் சிகிச்சை குணமடைந்து விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்பிய நிலையில தேமுதிகவுடைய கட்சி கூட்டத்திலும் அவர் பங்கேற்றிருந்தார். இதன் பிறகாக மீண்டும் அவருக்கு சளி பாதிப்புகள் என்பது தெரிய வரவே ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த மருத்துவ பரிசோதனையின் போதுதான் கொரோனா தொற்று இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஓரிரு நாட்கள்ல அவர் வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதன் காரணமாக வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.